ஒரு கிராமத்துல ஆகாஷ் விகாஸ்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஆகாஷ் ரொம்ப ஏழை, ஆனா விகாஸ் பணக்காரன். நேத்து எங்க அப்பா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போனாரு. அங்கிருந்து ஒரு டெலிஸ்கோப் கொண்டு வந்தாரு. பெரியவங்க பெருசு பெருசா கொண்டு வருவாங்க. நல்ல நண்பர்கள் இல்லைன்னா பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வா, நேத்து நான் உனக்கு லஸ்ஸி வாங்கி கொடுத்தேன்ல, இன்னைக்கு நீ எனக்கு சமோசா வாங்கி கொடு. சரி வா, மார்க்கெட்டுக்கு போலாம். ஆகாஷும் விகாஸும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்க கடையில பார்த்தா ரொம்ப கூட்டமா இருக்கு. 2 பேரும் கடைக்கிட்ட போனாங்க. சித்தப்பா, கடையில இவ்வளவு பேர் இருக்காங்க. புதுசா சமோசா கடை வச்சிருக்காங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுது. சரி பணம் கொடு, நான் சமோசா வாங்குறேன். வேணாம், உனக்கு மட்டும் நீ வாங்கிக்கோ, எனக்கு வயிறு சரியில்லை. ஆகாஷ் அந்த சமோசாவை வாங்க போனான். அப்போ விகாஸோட பார்வை சமோசா விக்கிறவர் மேல பட்டுச்சு. விகாஸ் சமோசா விக்கிறவர் மேல சந்தேகத்தோட பார்த்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சமோசா கிடைச்சது. சூப்பர், இந்த மாதிரி சமோசா நான் சாப்பிட்டதே இல்லை. நீயும் சாப்பிட்டு பாரு. ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் கேட்ப. இந்த கடை பேர் பார்க்கலாம். நான் நாளைக்கும் வந்து இங்க சாப்பிட போறேன். ஆகாஷ் அந்த கடையோட பேரை பார்க்கறான். அந்த கடையோட பேரு மந்திர சமோசா. நீ ஒரு விஷயம் பாத்தியா? என்ன, எல்லாரும் அந்த சமோசா விக்கிறவர் புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்படிதான் சொல்றாங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடுறேன்னு. எனக்கு மட்டும் இந்த மந்திர சமோசாவுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. டிடெக்டிவ் புக்ஸ் படிச்சு படிச்சு உன் மூளை கெட்டு போச்சு. வா, வீட்டுக்கு போகலாம். இருட்டிடுச்சு, மழை கூட வரா மாதிரி இருக்கு. ஆகாஷும் விகாஸும் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் ஆகாஷ் தூங்கி எழுந்த உடனே அவனுக்கு அந்த மந்திர சமோசா கடையில சமோசா சாப்பிடணும்னு மனசுல தோணுச்சு. கட்டிலுக்கு கயிறு பின்றது ஆகாஷோட பரம்பரை தொழில். தம்பி, ராம்பால் அவருடைய கட்டில கொடுத்துட்டு போயிருக்காரு. அத சாதா கைத்துல தான் பின்னணும். அப்பா, நான் சமோசா சாப்பிட்டு வரேன். ஆகாஷ் கட்டிலுக்கு கயிறு பின்ன உக்காந்தான். ஆனா அவனுக்கு வேலை செய்யறதுக்கே மனசு வரல. 2-3 நாள் வரைக்கும் ஆகாஷோட அப்பா ஆகாஷை எதுவுமே சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் விடிஞ்சதும் ஆகாஷ் சமோசா சாப்பிட போய்கிட்டு இருந்தான். அப்ப அவனோட அப்பா அவனை தடுத்தாரு. நீ என்ன அந்த சமோசாவை டெய்லி சாப்பிடுற? அந்த சமோசாவை சாப்பிட்டு சாப்பிட்டு உன் வயிறு பாழாயிடுச்சு. நீ இந்த மாதிரி சமோசா சாப்பிட மாட்டியே. ஆனா 2-3 நாளாவே ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்க. இன்னைக்கு நான் உன்னை போக விட மாட்டேன். ஆனா அப்பா, நான் அந்த சமோசா சாப்பிடாம இருக்க முடியாது. ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கைய பிடிச்சாரு. ஆனாலும் ஆகாஷ் நிக்கவே இல்லை. நண்பர்களே, என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவனை நிறுத்த கொஞ்சம் உதவி செய்றீங்களா? ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கைய பிடிக்க, அவனுடைய அப்பா கைய இன்னொருத்தர் பிடிக்க, அந்த இன்னொருத்தர் கைய இன்னொருத்தர் பிடிக்க, அவரை 3ஆவதா ஒருத்தர் பிடிக்க, அந்த 3ஆவதா இருக்கிறவரை 4ஆவதா ஒருத்தர் பிடிக்க, இப்படியே ஒரு செயின் மாதிரி ஒருத்தர் கைய பிடிச்சிட்டு நின்னாங்க. அப்புறம் ஆகாஷ் அவனுடைய அப்பா கைய உதறி விட்டுட்டு போக அந்த மொத்த செயினும் உடைஞ்சி எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. ஆகாஷும் அன்னைக்கு அந்த கடைக்கு போய் சமோசா சாப்பிட்டான். மறுநாள் ஆகாஷோட அப்பா விகாஸ பாக்குறதுக்காக வீட்டுக்கு போனாரு. தம்பி விகாஸ், ஆகாஷுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மார்க்கெட்ல மந்திர சமோசா கடை வச்சிருக்காங்களாம். அடிக்கடி சமோசா சாப்பிட்றதுக்கு அங்க போயிடுறான் அவன். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி அந்த மந்திர சமோசா கடைய மூடிட்டு அந்த கடையோட முதலாளி வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது விகாஸ் அவரை தூரத்துல இருந்து கண்காணிச்சான். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனான். கூடிய சீக்கிரத்துல இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம சமோசா பழக்கமாயிடும். அப்ப நாம பெரிய பணக்காரங்களாயிடலாம். கிராமத்து ஜனங்க எல்லாம் விட்டாளுங்க. நீங்க ஒரு கெமிஸ்ட்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த சமோசாவில நீ போதை மருந்து கலந்திருக்க. அதான் எல்லாரும் சமோசாக்கு அடிமையாயிட்டாங்க. மெதுவா பேசு, யாராவது கேட்டா நம்ம அவ்வளவுதான். விகாஸ் அவங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். மறுநாள் கிராமத்துல சில பேரை கூட்டிக்கிட்டு விகாஸ் அந்த மந்திர சமோசா கடைக்கு வந்தான். என்ன சமாச்சாரம்? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. அத நாங்க உனக்கு அப்புறமா சொல்றோம். பெரியப்பா, முதல்ல நீங்க சமோசாவை சாப்பிடுங்க.
ஊர் தலைவர் அந்த சமோசாவை சாப்பிட்டாரு. இப்போ எனக்கு இன்னும் சமோசா சாப்பிடணும்னு தோணுது. உண்மையை சொல்லு, நீ உன் சமோசால என்ன கலக்கிற? கிழங்கு மசாலா தான் நான் கலக்கிறேன். நீங்களும் பாருங்களேன். உண்மையை ஒத்துக்கலைன்னா உடனே போலீஸை கூப்பிடுவேன். போலீஸ்னு சொன்ன உடனே கடை முதலாளி ரொம்ப பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா உண்மையையும் அவர் ஒத்துக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க, என் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு நான் சமோசாவில் மயக்க மருந்து கலக்கிறேன். அதனால எல்லாரும் என் சமோசாவுக்கு அடிமையாயிடுறாங்க. அப்போ அவங்க என் கடைக்கு சமோசா சாப்பிட வந்துகிட்டே இருப்பாங்க. விகாஸ் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணான். போலீஸ் வந்து அந்த கெமிஸ்டை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு தான் நான் உங்களோட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வெளிய பொருளை நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு. ஒரு கிராமத்துல பப்ளுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். பப்ளு ஒரு அனாதை. அவன் கிராமத்துல எல்லாரோட மாடுங்க ஆடுங்க எல்லாத்தையும் மேய்ப்பான். அதுக்கு பதிலா கிராமத்துல இருக்கிறவங்க நல்ல நாள் பெருநாள்ல அவனை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பிடறதுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பப்ளு அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். காட்டுல மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டே அங்க உட்காந்து புல்லாங்குழல் வாசிப்பான். ஒரு நாள் கிராமத்துல வசந்த் பஞ்சமி திருவிழா நடந்தது. அன்னைக்கு பப்ளுவுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் கிடைச்சது. பப்ளு காட்டுல உட்காந்து அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு வயசான கிழவன் அவனை நோக்கி வந்தாரு. தம்பி, 4 நாளா ஒன்னும் சாப்பிடல, ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுக்கறியா? பப்ளு அவன் கிட்ட இருந்த பாதி ஸ்வீட்ஸ அந்த வயசான கிழவன் கிட்ட கொடுத்தான். அந்த வயசானவர் அந்த ஸ்வீட்ஸ வாங்கின உடனே அவரு ஒரு வனதேவனா மாறினாரு. நீ ரொம்ப நல்ல பையன் பப்ளு. நீ சாப்பிடுறத கூட யோசிக்காம எனக்கு அதுல இருந்து பாதி கொடுத்துட்டியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு நான் 4 பொருள் கொடுக்கறேன், அது உனக்கு கஷ்ட காலத்துல உதவியா இருக்கும். அந்த வனதேவன் பப்ளுவுக்கு 3 கூடை கொடுத்தாரு. முத கூடையில காத்து இருக்கு, 2வது கூடையில தண்ணி இருக்கு, 3வது கூடையில நெருப்பு இருக்கு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வனதேவன் அங்கிருந்து மறைஞ்சு போனாரு. அவர் எனக்கு சொன்னப்போ 4 பொருள் இல்ல கொடுக்கறேன்னாரு. ஆனா இப்போ 3 தான் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல. பப்ளு அவங்க கிட்ட இருந்த மீதி ஸ்வீட்ஸ சாப்பிட முடியல. அந்த ஸ்வீட்ஸ பூமியில புதைச்சு வச்சுட்டு அங்கிருந்து அவன் கிளம்பினான். பப்ளு மறுநாள் அந்த இடத்துக்கு வந்த போது அப்ப அவன் என்ன பார்த்தானா, அவன் எந்த இடத்துல அந்த ஸ்வீட்டை புதைச்சு வச்சானோ அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் மரமே வளர்ந்திருந்தது. அந்த மரத்துல நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தது. ஒருவேளை இது அந்த வனதேவதை கொடுத்த வரமா இருக்குமோ? பப்ளு அந்த மரத்து மேல ஏறினான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஸ்வீட்ஸ சாப்பிட்டான். அந்த சமயம்னு பார்த்து அந்த காட்டுல ஒரு வயசான ராட்சசி வந்தா. அவ அந்த பப்ளுவை பார்த்தா. அடடா, இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான இரை கிடைச்சிருக்கு. இத நான் நல்லா சமைச்சு அப்படியே சுவையா சாப்பிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை அந்த மரத்தை விட்டு இறக்கணும். அந்த கிழவி ராட்சசி ஒரு அழகான பெண் உருவம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்வீட் மரத்துக்கு பக்கத்துல போய் நின்னா. பப்ளு கிட்ட அவ சொல்றா, அட பப்ளு கண்ணா, மரத்துல இவ்ளோ ஸ்வீட்ஸ் இருக்கு. நீ கொஞ்சம் ஸ்வீட்ஸ பறிச்சு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தீனா நானும் சாப்பிடுவேன்ல. நான் ஸ்வீட்டை கீழே போடுறேன், நீ சாப்பிட்டுடு. அட என்னப்பா நீ, அந்த ஸ்வீட்ஸ பறிச்சு நீ கீழே போட்டினா அது எல்லாமே மண்ணு பட்டு போயிடும்ல. சரி, உன் புடவைய புடி, நான் ஸ்வீட்டை போடுறேன். கண்ணா, என்னோட புடவெல்லாம் அழுக்கா போயிடுமே. அதுல எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சமா ஸ்வீட்ஸ் பறிச்சு கொடு போதும். பப்ளுவால அந்த ராட்சசியோட மாய வித்தைகளை புரிஞ்சுக்க முடியல. அவன் அந்த மரத்தை விட்டு இறங்கின உடனே அந்த ராட்சசி தன்னோட சுயரூபத்துக்கு வந்துடுறா. அந்த பப்ளுவ ஒரு மூட்டையில போட்டு கட்டி போட்டா. அந்த மூட்டைய தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு அவ வீட்டுக்கு கொண்டு போனா.
இங்க பாரு சந்தா, இந்த மூட்டையில எனக்கு தேவையான இறைய புடிச்சு கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இத கட்டி போடு, அதுக்கப்புறம் இதோட தலைய வெட்டுவோம். அத நல்லா சமைச்சு வை, அதுவும் நல்ல மசாலா போட்டு சமை. நான் போய் குளிச்சிட்டு வரேன். அந்த ராட்சசி குளிக்கிறதுக்காக போனா. அந்த பொண்ணு அந்த மூட்டைய திறந்தப்ப அதுக்குள்ள அவ பாக்குறா, ஒரு அழகான பப்ளுங்கிற பேர் கொண்ட பையன் இருந்தான். அந்த பப்ளு மேல அவளுக்கு ஒரு கருணை ஏற்படுது. 2 பேருக்குள்ள கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த ராட்சசிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை பிடிச்சு அவ கொண்டு வந்தா. அந்த சமயம் நான் எங்க அம்மாவோட வயித்துல இருந்தேன். இந்த இடத்துல தான் நான் பிறந்தேன். எங்க அம்மாவை அந்த ராட்சசி சாப்பிட்டா. என்ன அந்த ராட்சசி அடிமையாக்கிட்டா. அவளுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் என்ன வச்சே செய்ய வைப்பா. பப்ளுவும் சந்தாவும் 2 பேரும் சேர்ந்து அந்த ராட்சசி வீட்டை விட்டு ஓடினாங்க. அந்த ராட்சசி குளிச்சுட்டு வந்து பார்த்தபோது அந்த இடத்துல சந்தாவையும் காணோம், அந்த பையனையும் காணோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராட்சசி அவங்கள பின்தொடர்ந்து ஓடினா. சந்தா பின்னாடி திரும்பி பார்த்தா. அந்த ராட்சசி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? அப்பதான் பப்ளுவுக்கு வனதேவன் கொடுத்த 3 கூட ஞாபகம் வந்துச்சு. நீ பயப்படாத, நான் அந்த பேயை இப்பவே அனுப்பிடுறேன். பப்ளு முதல்ல என்ன பண்ணானா, புயல் இருக்கிற அந்த கூடைய முதல்ல திறந்தான். ஆனா ராட்சசிய அந்த புயலை வச்சு எதுவுமே அவனால பண்ணவே முடியல. மறுபடியும் அவங்கள அவ பின்தொடர்ந்தே வந்தா. பார்க்க போனா இது நிக்கிற மாதிரியே இல்லையே. அதுக்கப்புறம் பப்ளு மழை கொண்ட அந்த கூடைய அவன் திறந்தான். பனிக்கட்டியால ராட்சசிக்கு நல்ல அடிபட்டும் அவங்கள பின்தொடர்றத அவன் விடவே இல்லை. 2 பேரும் ஓடிக்கிட்டே அவங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாம் அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு பசங்களா, ஏன் ஓடுறீங்க? அந்த கிழட்டு பேய் எங்க 2 பேரையும் துரத்துது. ஆட, நாங்க கூட அந்த பேய் செய்யறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு கிடக்குறோம். சந்தா, இனி நம்ம அந்த பேயை கொண்டுதான் ஆகணும் போல இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்கலாம் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை நாம அதை கொல்லலைன்னா அது நம்மளை கொண்டுடும் போல இருக்கே. அப்புறம் பப்ளு கடைசியா அவன் கிட்ட இருந்த நெருப்பு கூடைய திறக்கிறான். அந்த கிழவி ராட்சசி அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலானா. அந்த சமயம் அந்த கிராம தலைவரும் அந்த இடத்துக்கு வந்தாரு. பசங்களா, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. அந்த பேய்கிட்ட இருந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் காப்பாத்திட்டீங்க. இந்த ஊர்ல இருக்கிற மாடு எல்லாத்தையும் அது சாப்பிட்டுடுச்சு. உங்களுக்கு பரிசா நான் ஒரு வீட்டை கொடுக்கறேன். அந்த கிராமமே சேர்ந்து பப்ளுவுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பப்ளுவும் சந்தாவும் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.